ஹே கைஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 18. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, போன பாட்டில் ஸ்கெல்டன் ஃபார்ம் கட்டணும். இதே மாதிரி இன்றைக்கி ஜாம்பி ஃபார்ம் கட்டணும். என்னடா இவன் ஃபார்மாக போகிறானேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பி ஊறப்பட்டது தேவைப்படுது. ஏன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி வில்லேஜர் ட்ரேடிங் அது கட்டியிருக்கோம். அதுக்கு சொல்லையாக எக்ஸ்பியாக வாங்குவாங்க கன்ஃபார்மாக. அதனால தான். ஸோ இப்போ வரைக்கும் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போது இதில் நிறைய அப்படின்னா பார்ட் 17 வரைக்கும் போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறீங்களா இப்போ இந்த பார்ட் 17 வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. ப்ளேலிஸ்ட்டே வச்சுருக்கேன், நீங்கள் உள்ளே போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும். இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னு சொல்லிட்டு ஜாம்பி ஃபார்ம். நம்ம ஜாம்பி ஃபார்ம் போயிட்டு அதை நான் என்னது கட்டணும். அதுக்கு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன். போன பாட்டிலே இந்த செஞ்சு வச்சேன். அப்பர் ஜஸ்ட்டு ஆமாம், அதனால் தேவைப்படும். எங்கே உங்கள் கூட இருக்க சப்ஸ்கிரைபர் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் வரலை. ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கிறது லேட் டைமிங்கு. அவர் லைனும் போகல. ஃபோன் போட்டு பார்த்தேன், ஃபோன் போகல. அதனால் கொஞ்சம் அவர் வரலை. அவருக்கு வேலை இருக்குங்கிறனால. நம்மளுக்கு இப்போ என்னது ஊறப்பட்ட செஸ்ட்டு இந்த இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போக போக எல்லாத்தையும் எடுக்கணும். இந்த செஸ்ட்டு தேவை, ஹாப்பர் தேவை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருங்க. நம்ம கட்டினோம் பாருங்கள் ஸ்கெல்டன் ஃபார்மு, அங்கே தான் போனீங்க தூக்குங்கிடுவோம். ஏன்னா இருட்டு இருக்குது. ஆமாம், உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் ஃபார்ம் சொல்லுங்கள் கைஸ், நான் கன்ஃபார்மாக பண்ணுறேன். எனக்கு கண்டென்ட் இப்போ எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது. இல்லை வேறு கேம் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். என்னை எப்படி ஃபஸ்ட்டு 100 சப்ஸ்கிரைபர் அடித்தேன்னா நான் ஒரு ஸ்பெஷல் கேம் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். அந்த கேமு போடலாமான்னு. ஆமாம், இங்கே ஆனால் என்னன்னு சொல்லுங்க. இங்கே ஒரு சின்ன என்னது கல் மாதிரி போட்டிருப்பேன். இது எங்கடா போகுது கல்லுன்னு பார்க்காதீங்க. இந்த இது உங்களுக்கு போயே காமிக்கிறேன் எங்கே போகுதுன்னு. ஏன்னா நம்ம போன பாட்டில் ஒன்று கட்டினே இல்லை, அந்த ஸ்கெல்டன் ஃபார்ம் அங்கேயே தான் போகும். அதுக்கு தான் ரயில் ட்ராக் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வீட்டிலேருந்து அது கொஞ்சம் தூரம் தான் கைஸ் இருக்குது. இங்கேருந்து போனால் ஏன்னா அந்த இப்போ சப்போஸ் இப்போ ட்ராக் இல்லாமல் வந்தேன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டாக போகணும் கைஸ். அந்த லெஃப்ட் சைடில் அந்த இது இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டு போய் அந்த ஒரு தண்ணியை மட்டும் கிராஸ் பண்ணுறாப்புல இருக்கும். ஆமாம், மித்தபடி பரவாயில்லாமல் தான் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஸ்கெல்டன் ஃபார்மு. இந்த ஸ்கெல்டன் ஃபார்ம் தான். இதுக்குள்ளே நம்ம போகணும். ஏதோ ஒன்று மறந்தாப்பில் இருக்குது. சரி என்னன்னு பார்த்துக்கோந்தா இந்த ஸ்கெல்டன் ஃபார்முக்குள்ளே தான் கைஸ். இங்கே தான் ஆல்ரெடி கட்டினது. ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ கொஞ்சம் பொருள் எடுக்கலை. இருங்க கைஸ், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐயோ இதுவே உடச்சிக்கிச்சு. இருங்க கைஸ், திரும்பி நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஆமாம், லேட்டாயிரும் கைஸ். வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே மறந்தது என்னன்னு கேட்குறீங்களா? இந்த லேடரு, ஊறப்பட்ட லேடரு செஞ்சு கொண்டு வந்துட்டேன். ஆமாம், மறந்துட்டு வந்துட்டேன். அதனாலதே போயிட்டு திரும்பி விட்டு வந்தேன். இப்போ இதை உடச்சிக்குவோம். இதை உடச்சி சரி இது எப்படியே இருக்கட்டும். இங்கே தானே எங்கேயோ இருக்கும். ஏதாவது கேவுக்குள்ளே போயிட்டு போகணுமா, இல்லை எங்கிட்ட ஒரு பக்கம் மைண்ட் பண்ணிட்டு போய் பார்ப்போம். இருங்க சார், திரும்பி அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறாப்புல தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப இதாகும் போல். ஏன்னா வழி தெரியல, மறந்துட்டேன். இருங்க, திரும்பி நான் அங்கே போயிட்டு நான் டேரெக்டாக ஸ்பானர்கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆமாம் கைஸ், ஸ்பானர்கிட்ட வந்துட்டேன். இங்கே தான் கைஸ் 60 -1 60. ஆமாம் 60 0 என்னமோன்னு வந்துட்டு போகுது. மேலே அது கோஆர்டினேட்ஸ் பார்த்துக்கோங்க கைஸ். இல்லை நேம் டேக் ஒன்று இருக்குது. ஆல்ரெடி ஒரு நேம் டேக் இருந்துச்சு, அது அவர் எடுத்து வச்சுருக்காரு. இப்போ இது இருக்கட்டும். ஆல்ரெடி 2 பக்கெட்டு 4 பக்கெட் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்க்காதீங்க. இந்த பக்கெட் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். திரும்பி மறந்துட்டேங்கிறனால போயிட்டு வீட்டில் போய் திரும்பி எடுத்துகிட்டு திரும்பி வந்து இங்கே தேடிக்கிட்டு வந்தேன். இந்த செஸ்ட்டு உடச்சி எடுத்துக்குவோம், நம்மளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ இங்கே தான் கைஸ். இப்போ என்னது இங்கே நம்ம ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிடுறேன். 4க்கு 4ங்கிற மாதிரி உடைக்கணும். இருங்க, இந்த 4க்கு 4 இந்த உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. 1 2 3 4. இது எக்ஸ்ட்ரா ஒன்றா இதை அடைச்சிக்குவோம். இதே மாதிரி 4க்கு 4ன்னு சுற்றி இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் உடைக்கணும் கைஸ். இருங்க, வரிசையாக என்ன உடைப்போம். இதே மாதிரி இங்கிட்டு. ஆமாம், 1 2 3 4 கொஞ்சம் 2 XP போட்டிருக்கேன். நான் மொத்தமாக அடுத்து நான் அது ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணுறாப்புல இருக்கும். ஏன்னா லேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ப்ரொசீஜர். இருங்க, அடுத்து மொத்தமாக நான் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம் கைஸ். இப்படி 4க்கு 4ன்னு இங்கே முடிச்சாச்சு. அடுத்து நம்ம கீழே நான் அது 3 பிளாக் டீப்பராக தோண்டுறேன் கைஸ். 1 2 எங்கே 2 ஆமாம் 2 3 மொத்தம் 3 பிளாக் கைஸ். கீழே டீப்பராக 3 பிளாக் தோண்டிக்கணும். ஏன்னா ஸ்பானாகி இங்கே கீழே விழுகணும் கரெக்டாக. அதனால தான் அதுக்கேற்றாப்பில் 3 ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் 3 கைஸ். போய் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படும். ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யூடியூப்காரங்க. நீங்கள் தான் கொஞ்சம் லைக் பண்ணி விடணும். லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும்.
நான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோ போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கண்டென்ட் சொல்லுங்கள் கைஸ், அப்படின்னா நான் ஐடியா அப்படி போடுவேன். ஆமாம், அதனால ரொம்ப லேட் ஆகுது. ஐயோ பிக்காக்ஸ் உடச்சிக்கிச்சு, இருங்க வேறு பிக்காக்ஸ் எடுத்து இருங்க கைஸ். மொத்தமாக நான் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதை முடிச்சு கைஸ் இந்தா ஸ்பானர் அந்த இடத்துல மிதக்குதா, இதே மாதிரி தான் இந்த மிதக்க வச்சுட்டு இப்போ 4 மூலையிலையும் தண்ணியை ஊற்றணும். புளிச்சுன்னு இந்தா பகுத்துற மாதிரி. அதுக்கு தான் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வந்தது. 2 3 4 போதும். எங்கே இப்படி எங்கே கரெக்டாக ஊற்றணுமே. ஐயோ மேலே ஊற்றிட்டு கீழே ஊற்று. ஓகே, இதே மாதிரி எல்லா மூலையிலையும் ஊற்றணும் கைஸ். அது எல்லா மூலையும் ஊற்றும் போது சென்டர் பிளாக்கில் மட்டும் ஒரு மட்டும் தண்ணி இல்லாமல் இருக்கும். அந்த பிளாக்கு தான் இப்போ நம்ம நோண்டணும். அதாவது நம்ம இப்போ குழியை தோண்டணும். இந்த இருக்குது பாருங்கள் அந்த சென்டர் பிளாக்கு. இப்போ இங்கே தான் குழியை தோண்டணும். இந்த பக்கெட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்குவோம். இப்போ என்னது சென்டர் பிளாக்கை நோண்டுவோம். அது தோண்டுவோம். ஐயோ நோண்டன்னே வருது. ஐயோப்பா வாய் குளருது. செஸ்ட் எடுத்து வச்சுக்குவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே அடுத்து 1 2 3 4 5 6 போகுங்களா? போதுமா? போதும். இப்படி டார்ச் வச்சுக்குவோம், ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் தெரியணும்ல. இப்போ அடுத்து இங்கிட்ட ஒரு சின்ன ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். 7 கூட உடச்சுக்கோ. சின்ன ரூம் மாதிரி க்ரியேட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஆமாம், இருங்க காமிக்கிறேன் கைஸ். இந்தா இங்கே எனக்குள்ளே இப்போ ஒரு செஸ்ட் இங்கே எனக்குள்ளே வச்சு இந்தா எங்கள் எது வேறு இடிக்குது. தள்ளு. ஐயோ தள்ளு. ஆமாம், இந்தா இங்கே எதோ செஸ்ட்டோட ஹாப்பரை கனெக்ட் பண்ணி விடணும். எங்கே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்படி கனெக்ட் பண்ணேங்க. இந்த பக்கம் சின்ன ஒரு குழியை தோண்டி தான் உட்காந்து வச்சேன். ஆமாம், இந்த இதுக்குள்ளே என்னது ஹாப்பரை வச்சு விட்டிங்கன்னா இப்போ இதுக்கு அடுத்து என்னது இதில் வந்தால் எல்லாம் விழுகிறப்ப நீங்கள் அடிச்சு நம்ம எக்ஸ்பி எடுத்துக்கலாம். எனக்கு 1க்கு 2 எக்ஸ்பி ஃபார்ம் கட்டினது, ஏன்னா ஊறப்பட்டது செய்யணும்ல. அதனால தான் இங்கிட்ட இந்த ஸ்லாப் வச்சு விட்ருவோம். ஏன்னா சில குள்ள பிசாஸ்க்கு வந்துச்சிங்கன்னா சங்கட்டமாக இருக்கும். அடுத்து அடிக்க ஆரம்பிச்சுனோட செஸ்ட்டு ஓப்பன் ஆகலை. இந்த பிளாக் இருக்கா, அதுங்க வந்துச்சுன்னா அடிக்க ஆரம்பிச்சிடும் உள்ளே பொந்துக்கிட்டு. இதில் அவ்வளோதான். இப்போ இதுக்கடுத்து இருங்க கைஸ், நான் மேலே போய்ட்டு டார்ச்செல்லாம் உடச்சி இந்த ரூமெல்லாம் ஃபில் பண்ணணும். இருங்க, இந்த ரூமை கொஞ்சம் பெருசாக கட்டிட்டு மேலே டார்ச் உடச்சி காமிக்கிறேன். நான் ரொம்ப என்னது லென்த்து பண்ணி வச்சுருக்கேன். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டியூரேஷன் குறைச்சி தான் கைஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இருங்க காமிக்கிறேன் கைஸ். கைஸ் இந்தா டார்ச் உடைக்கிறக்கு வந்துட்டேன். கீழே ரூமை கட்டிட்டு இந்த இங்கே டார்ச்சை உடைக்க வந்துட்டேன். இந்தா இப்போ இங்கிட்டிருந்து இங்கிட்டு வரோம். இங்கிட்டு கொஞ்சம் நான் நோண்டிக்கும். நோண்டி உள்ளே போயிடுவோம். ஒன்றா தான் கரெக்டாக இருக்கும். இந்த உங்களுக்கு நான் இங்கே ஏதாவது ஐடியா ஏதாவது ஃபார்ம் இருந்தால் சொல்லுங்கள் சார். அந்த ஃபார்ம் நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணான்னு சொல்லுங்கள். அடுத்து என்னது ஏன்ஷியன் டெப்ரிஸ் மைன் பண்ண போவா, இல்லை வில்லேஜர் ட்ரேடிங் பண்ணி ஆர்மர்ஸ் அப்கிரேட் பண்ணிட்டோமா? அந்த மாதிரி தான் கைஸ். நான் இங்கே ஜாம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு என்ன எக்ஸ்பி ஃபார்ம் ரெடி. இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். என்னது அந்த வில்லேஜஸ்க்கு ஒரு ட்ரேடிங் பண்ணவா, இல்லை என்னது ஏன்ஷியன் டெப்ரிஸ் மைன் பண்ண போவா, இல்லை நம்ம என்னது முதல்ல ஒன்று கிடச்சிச்சு ஹார்ட் ஆஃப் சீனு, அதை வச்சு காயின்டேட்டிவிட்டி செஞ்சு நம்ம ஹார்ட் ஆஃப் த சீ ஆக்டிவேட் பண்ணுவோமா, இல்லை ஓஷன் மான்யூமெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா? அது நீங்கள் என்ன பண்ண நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். மறக்காமல் சொல்லிடுங்க. ஆமாம், இந்தா இவங்க வேறு குள்ள பிசாசுங்க. இந்தா சொன்னேன்னா இந்த குள்ள பிசாசு இப்போ அந்த ஸ்லாப் வைக்கலாம் உள்ளே பூந்துருப்பான். என்னை நடின்னு அடிச்சிருப்பான் நட்டுன்னு. என் தலையில் வேறு அந்த ஒரு மண்டை தூக்கி மாட்டி வச்சே இருக்கேன். அதை இன்னும் எடுக்கவே இல்லை. ஆமாம், அது இன்னமும் மண்டையிலே கிடக்கு. அது ஏதோ ஒன்றுக்கு யூஸ் ஆகுதான். அந்த வெதர் பாஸ்ன்னு ஒருத்தன் வருவானா, அவனுக்கு யூஸ் ஆகுமா. அவன் கூட தான் இப்போ நம்ம ஃபைட் பண்ண முடியாது. ஃபைட் பண்ணான்னு வந்துடுவோம். அந்த வந்துட்டான்ல இவன் ஜாம்பி. வெதர் இல்லை ஜாம்பி வந்துட்டான். இருங்க இவனை அடிப்போங்க கொஞ்ச நேரத்துக்கு. இப்படியே இருக்கிறியா? ஆமாம், பேசாமல் இப்படியே வச்சு இவனை கொஞ்ச நேரம் இருப்போம். என்னென்ன லூட் இருக்குது. ராட்டன் ஃப்ரெஷ்ஷு இதை நம்ம சாப்பிட்டுக்கோ. ஏன்னா பசிக்குது, சாப்பாடு கொண்டுற மாதிரின்ட்டேன். இதை தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. இதில் என்ன எனக்கு டார்ச்சு 4 டார்ச் இருக்குது. இது காபிள் ஸ்டோன் டீப் ஸ்லேட்டு இருக்கட்டும். இது எடுத்து வச்சுக்கோ. ராட்டன் ஃப்ளஷ்ஷு, அழுகுன கை, இப்படியே போட்டு அடிப்போம். டொக்கு 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 டொக்குன்னு அடிப்போம். சேர்த்துப்போம். அவ்வளோதான். இருங்க கைஸ், நான் கொஞ்ச நேரம் இப்படியே ஒரு ஏஎஃப்கே போட்டு நான் உங்களுக்கு அப்படியே நான் கொஞ்சம் பேர் சேர ஓட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஏஎஃப்கே போட்டு கொஞ்சம் நேரம் காமிக்கிறேன். ஏன்னா லேட் ஆகுதுல.
கைஸ் இந்தா ஏஎஃப்கே கொஞ்சம் நேரம் போட்டிருந்தேன். இந்தா இங்கே பாருங்கள், ஒரு 10 பேரோ இல்லை 8 பேரோ வந்து விழுந்தாங்க. 10 8 கொஞ்சம் கூட தான் விழுந்தாங்க, 12 கிட்ட தான். எல்லாத்தையும் போட்டு கொட்ட கொட்ட கொட்டக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு ஹெச்பி ஏறுது. ஆமாம், ஒரு இது ஏறிடுச்சு 34லேருந்து 35. ஆமாம், இது எப்படி இருக்குன்னு இந்த இதை மறக்காமல் இந்த ஃபார்மை பற்றி கொஞ்சம் கமெண்டில் சொல்லிடுங்க. நான் கொஞ்சம் என் ஐடியாவில் கட்டியிருக்கேன். அந்த ஸ்கெல்டன் ஃபார்மை கட்டின ஐடியாவிலே இதே தான் கட்டியிருக்கேன். ஆமாம், இந்த லேடர் இப்போ எடுத்து வச்சுக்கோ. இப்போ அவ்வளோதான், நம்ம மேலே போக வேண்டிய வேலை. ஆமாம், எங்கே 4 லேடரையும் தூக்கி வச்சுக்கிறேன். எத்தனை லேடர் தேவைப்படுன்னு தெரியல, பார்த்து வச்சு கொண்டு போக வேண்டியது தான். ஆமாம், கீழே ஸ்கெல்டன் ஃபார்ம் இருந்துச்சு. இது எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னு தெரியல, போய் பார்ப்போம். இருங்க, நான் மொத்தமாக போய் கண்டினியூ பண்ணுறேன். எங்க இது வேறு உடைய மாட்டேங்குது. போதும் உடச்சி தோலை. ஆமாம், இருங்க நான் அங்கே போய்ட்டு நான் மொத்தமாக கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிரும். ஆமாம், இங்கே டார்ச் வச்சுக்கோமா, வச்சுக்குவேன். கைஸ் இந்தா கீழே எல்லாம் உடச்சி முடிச்சுட்டு கீழே வந்தேன். இங்கே லூட்டை கொஞ்சம் பார்க்குறதுக்கு. லூட் ஓரளவுக்கு சேர்ந்தா இருக்குது. இங்கே எங்கே இருக்குதுன்னு இப்போ வந்துட்டு கனெக்ஷனை பாருங்களேன். எனக்கா லக்காக அமைஞ்சிருக்கு போல். நான் கூட இதுக்கு ரயில்வே ட்ராக்கு போடணுமோ அப்படி இப்படின்னு நினச்சேன். எனக்கு இது அமைஞ்சிருக்க இதை ரூட்டை மட்டும் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. கரெக்டாக இங்கனக்குள்ளே தான், இந்த ரயில்வே ட்ராக்குக்கு இங்கனக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு கரெக்டாக ஹோலு. அதனால் நான் இங்கே அப்படியே சின்ன பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுட்டேன். ஆமாம், இங்கனக்குள்ளே டிஃப்ரென்ஸை பாருங்கள். அங்கே நான் ஸ்கெல்டன்ஸ் பண்ணார், இங்கே நான் ஜாம்பிஸ் பண்ணார். இந்த அப்படியே சின்ன இதாக கட்டிடுவோம். அவ்வளோதான், கட்டியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னடா டிசைன் பண்ணிக்கலாம் பார்க்கலாம். இல்லை, டிசைன்லாம் பண்ணலை, ஓரளவுக்கு சும்மா ஒரு பெட்டி மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஆமாம், அவ்வளோதாங்க. நான் இதோட நானும் முடிச்சிடுறேன். ஆமாம், இதுக்கு அடுத்து என்ன கண்டென்ட் நீங்கள் தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்த இது ஓரளவு கட்டியிருக்கேன் என் ஐடியாவுக்கு. ஆமாம், அவ்வளோதான் கைஸ். இதுக்கடுத்து நான் முடிச்சுட்டு நானும் கிளம்புறேன். ஆமாம், அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களா ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அடுத்த கண்டென்ட் நீங்கள் தான் சொல்லணும். அதனால் நான் கேட்டேன் என்னன்னு சொல்லிடுங்க. என்னது மோஷன் மானியர்மெண்ட்டா, இல்லை ஏஷியன் டெம்பரேச்சர் மைனிங்கா, இல்லை வில்லேஜை ட்ரேட் பண்ணுறதா, இல்லை இன்னொன்னா நீங்கள் தான் கமெண்ட்டை சொல்ல போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். பை கைஸ், பை. அடுத்த பாட்டில் பார்ப்போம். பை கைஸ்.